வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸில் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக இங்கிலீஷ் லேர்னிங் பேசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் ஹீரோ ஸ்டோரி. அதாவது இது உண்மையாகவே நடந்த, எங்கேயோ நம்மளாம் ரொம்பவுமே கேள்விப்படாத நிறைய பேரை நம்ம படிக்கிறது கிடையாது, நிறைய பேரை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ நம்ம பார்க்க போகிறது ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் ஹீரோ. அதாவது இவங்கெல்லாம் உண்மையிலே நிஜ வாழ்க்கையிலே பல விஷயத்தை சாதித்தவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சுவாங் நார்ஃபெல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவரை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவர் ரொம்பவுமே அந்த ஊருக்கும் சரி, அந்த அவர் வாழ்ந்த இடத்துக்கும் மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்காரு. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐஸ்மேன் ஆஃப் இந்தியா. அவரை நம்ம ஐஸ்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவாங் நார்ஃபெல் as 79-year-old retired civil engineer has always been a solution provider. இவர் ஒரு 79 வயதில் ரிட்டையர் ஆன ஒரு சிவில் இன்ஜினியர்னால் கட்டிட பொறியாளர், கட்டிடம் கட்டுபவர்கள் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொறியாளர் அவர். He has always been a solution provider. அவர் எப்போதுமே ஒரு தீர்வை வழங்கக்கூடியவர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லவர். The story goes back 1966 when he was posted in Janskar, one of the most backward and remote areas in Ladakh, as sub-divisional officer. அவர் the story goes back, இந்த கதை 1966 நோக்கி பின்னோக்கி போகுது. when he was posted, அவர் பதவியேற்றார். எப்போ? ஜான்ஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஊரில், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேக்வர்ட் அண்ட் ரிமோட் ஏரியா இன் லடாக்குங்கிற ஒரு பெரிய ஊரில் அவர் ஜான்ஸ்கருங்கிற ஒரு இடத்துல அவர் போஸ்டட், அதாவது ஒரு பதவியை ஏற்கிறாரு. ரொம்பவுமே பேக்வர்டு அப்படின்னா பின்தங்கிய, அது மட்டும் இல்லாமல் ரிமோட் அப்படின்னா ரொம்பவுமே தொலைவான, அதாவது ரொம்ப ரொம்ப தூரமான, ரொம்ப உள்ளடங்கிய கிராமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அவர் பதவியேற்கிறார். அது எங்க இருக்கு அப்படின்னா லடாக்ல as சப்டிவிஷனல் ஆஃபீஸர், துணை பிரிவு அதிகாரியாக அவர் பதவியேற்கிறாரு. He along with his team had to construct school buildings, bridges, canals, roads etc. in that area. he along with his team, தன்னோட குழுவோடு சேர்ந்து அந்த இடத்துல பல ஸ்கூல் பில்டிங்ஸ், நிறைய ஸ்கூல் பில்டிங்ஸும், பிரிட்ஜஸ்னால் பாலங்கள், கெனல்ஸ் அப்படின்னா நிறைய கால்வாய்கள், ரோட்ஸ், இந்த பல தெருக்கள் எல்லாமே செஞ்சார் எக்ஸட்ரா அப்படின்னு இன்னும் நிறையாக. இந்த அந்த ஏரியாவில் தட் டாஸ்க் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸிக்யூட் டியூ டு லேக் ஆஃப் ஸ்கில்டு லேபர். அதனால் அந்த வேலை ரொம்பவுமே கடினமாக இருந்தது. டு எக்ஸிக்யூட் அப்படின்னா செய்து முடிப்பதற்கு ரொம்பவுமே கடினமாக இருந்தது. டியூ டு லேக் ஆஃப் ஸ்கில்டு லேபர், அவர்கிட்ட ரொம்பவுமே குறைவான ஸ்கில்டு லேபர் மட்டுமே, திறமையான உழைப்பாளிகள் மட்டுமே இருந்தாங்க. டியூ டு லேக் ஆஃப் அப்படின்னா பற்றாக்குறை, திறமையான லேபர், அதாவது உழைப்பாளியோட பற்றாக்குறையினால் அவருக்கு அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு ரொம்பவுமே கடினமாக இருந்தது. ஸோ ஹீ ஸ்டார்டட் டூயிங் த மேன்சரி ஒர்க் ஹிம்செல்ஃப் அண்ட் ட்ரைன்ட் எ ஃபியூ வில்லேஜஸ் டு ஹெல்ப் ஹிம். அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்டார்டட் அப்படின்னா ஆரம்பித்தார், டியூயிங் அப்படின்னா செய்வதற்கு, மேன்சரி ஒர்க் அந்த கொத்துனார் வேலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொத்தனார் வேலையை செய்வதற்கு அவர் என்ன பண்ணார், ஹிம்செல்ஃப், அவர் தன்னையும் வைத்துக்கொண்டு நிறைய வில்லேஜஸ், அங்கே வாழ்கின்ற நிறைய கிராம மக்களையும் தயார் செய்தார். ஃபியூ வில்லேஜஸ் அப்படின்னா சில கிராம மக்களையும் அவர் தயார் செய்தார். டு ஹெல்ப் ஹிம், அவருக்கு உதவி செய்வதற்காக. ஸோ ஹீ ஸ்டார்டட் டூயிங் த மேன்சரி ஒர்க் ஹிம்செல்ஃப் அண்ட் ட்ரைன்ட் எ ஃபியூ வில்லேஜஸ் டு ஹெல்ப் ஹிம். So he started doing the Mansari work himself and trained a few villagers to help him. After some years, when he went back to the village, he found out that the villagers he had trained had become perfect mason and were earning handsome salaries. So இந்த மாதிரி அவர் ட்ரைனிங் பண்ணி அவரோட வேலைகளை செய்தார். கொஞ்ச நாள், சில வருடங்களுக்கு பிறகு when he went back, திரும்பவும் அந்த கிராமத்துக்கு போகிறாரு. he found, அவர் காணப்பட்டார் என்ன அப்படின்னா, அந்த வில்லேஜர்ஸ் நல்ல ட்ரைன்டாக இருந்தாங்க, நல்லாவே பயிற்சி பெற்றிருந்தாங்க.
இந்த கட்டிடக்கலையில். பிகம் பர்ஃபெக்ட் மேன்சன், அவங்க வந்து ரொம்பவுமே சரியாக செய்யக்கூடிய ஒரு மேன்சன் கொத்தனாராகவும் இருந்தாங்க. வேர் ஏர்னிங் ஹேண்ட்ஸம் சேலரிஸ், அவங்க வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு ஊதியமும் பெற்றாங்க, நல்ல சம்பளமும் அவங்க பெற்றாங்க அந்த இடத்துல. ஸோ அதை பார்த்து இவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இட் கிவ் மீ அ கிரேட் ப்ரெஷர், ஐ வாஸ் ஹாப்பி டு see that a little support from my side had changed their lives, நார்ஃபல் says. உடனே அதுக்கு நார்ஃபல் சொன்னார், இட் கிவ் மீ அ கிரேட் ப்ளஷர், இது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்குது. ஐ வாஸ் ஹாப்பி, நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். தட் எ லிட்டில் சப்போர்ட், என்னால் முடிந்த சிறிய ஆதாரம் அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய, அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நார்ஃபல் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப அந்த கிராம மக்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எதனால் ஐஸ்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறாரு நம்ம இப்போ பார்க்கலாம். டுடே ஹீ இஸ் கால்டு த ஐஸ்மேன் ஆஃப் இந்தியா அண்ட் ஹேஸ் கிரியேட்டட் த 10 artificial glaciers in Ladakh to help people deal with water scarcity in the cold mountainous region. ஸோ டுடே ஹீ இஸ் கால்டு, அவர் இன்று ஐஸ்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹி கிரியேட்டட், அவர் வந்து உருவாக்கினார். என்ன உருவாக்கினார்? 10 artificial glaciers, செயற்கையான பனிப்பாறைகளை உருவாக்கினார். இன் லடாக், அந்த லடாக்குங்கிற ஊரில் 10 ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கையான பனிப்பாறைகளை அவர் உருவாக்கினார். டு ஹெல்ப் பீப்புள், எதற்கு? மக்களுக்கு உதவுவதற்கு. டீல் வித் வாட்டர், அவங்க வந்து இப்போ தண்ணீர் பஞ்சம் வரும் இல்லையா, அதை வந்து சரியாக கையாள்வதற்கு இந்த கோல்ட் அண்ட் மவுண்டனியஸ் ரீஜஸ், ரொம்பவுமே குளிரான அந்த மலை பிரதேசத்தில் இவங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வராமல் இருப்பதற்காக அவர் மிகப்பெரிய ஒரு 10 ஆர்டிஃபிஷியல் கிளாசியர்ஸை அவர் கிரியேட் பண்ணார். செயற்கையான பனிப்பாறைகளை அவர் உருவாக்கினார். லடாக், எ பியூட்டிஃபுல் லொக்கேஷன் வித் மேக்னிஃபிஷன்ட் சீனரி அரவுண்ட் அண்ட் எக்ஸிக்யூஸ்ட் த பியூட்டி டேக்ஸ் எவ்ரி ஒன்ஸ் பிரீத் அவே. லடாக்குங்கிறது ரொம்பவுமே ஒரு அழகான லொக்கேஷன், ரொம்பவுமே ஒரு அழகான சிறப்பு வாய்ந்த, ரொம்பவுமே இயற்கை காட்சிகள் நிரம்பிய ரொம்பவுமே அழகான ஒரு ஊர். அரவுண்ட் அப்படின்னா அதை சுற்றி, அண்ட் எக்ஸிக்யூஸ்ட் அப்படின்னா சிறப்பான பியூட்டி, ரொம்பவுமே ஒரு சிறப்பான அழகு கொண்டது. டேக்ஸ் எவ்ரி ஒன்ஸ் பிரீத் அவே, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாரோட பெருமூச்சு விடக்கூடிய, யாராக இருந்தாலும் அந்த இடத்த பார்த்தாங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே பெருமூச்சு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகு வாய்ந்த இடம் தான். பட் இட் இஸ் நாட் த சேம் வித் த பீப்புள் லடாக் ஹேஸ் த கோல்ட். ஆனால் அங்கே வாழ்கிற மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. நம்ம இங்கேருந்து போகிற டூரிஸ்ட்டுக்கு வேணால் அது ரொம்ப அழகான ஒரு அற்புதமான இடமாக இருக்கலாம். பட் ஆனால் அங்கே வாழ்கிறவங்களுக்கு ரொம்பவுமே கடினமான வாழ்க்கையாக இருந்தது. சேம் வித் த பீப்புள் ஆஃப் லடாக், அந்த லடாக்கில் வந்த மக்களுக்கு. ஆஸ் த கோல்டு ட்ரை அண்ட் infertile land make their lives harder than we could imagine. ஸோ அந்த மாதிரி ரொம்பவுமே குளிரான, ரொம்பவுமே வறட்சியான, அது மட்டும் இல்லை வளமில்லாத அந்த நிலங்கள் வந்து அவங்களுக்கு வாழ்வதற்கு கொஞ்சம் கூட ஒரு ரொம்பவுமே மோசமான ஒரு வாழ்க்கையாக, அவங்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே மோசமான ஒரு இடமாக இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லாக கோல்டாக இருக்கும், ரொம்பவுமே வறட்சியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வளமற்ற ஒரு மண்ணாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வாழ்வதற்கு அவங்களுக்கு ரொம்பவுமே கடினமாக இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி த சிச்சுவேஷன் இஸ் ஸ்லோலி சேஞ்சிங் as Ladakh now has artificial glaciers to meet their needs and people have Norfolk to thank for this amazing contribution. Fortunately அப்படின்னா நல்ல காலமாக the situation is slowly change, அந்த ஊரில் உள்ள சிச்சுவேஷன் மெல்லமாக மாற ஆரம்பிச்சிச்சு. now has artificial glaciers, இப்போ அவங்க அந்த செயற்கையான அந்த பனிப்பாறையை வச்சு அவங்க தன்னோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. and people have Norfolk to thank for his amazing contribution. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நார்ஃபலுக்கு தினந்தோறும் ஒரு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அமேசிங் கான்ட்ரிபியூஷன், அந்த அற்புதமான பங்களிப்புக்கு. ஸோ அந்த பங்களிப்பு எதற்காக, எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். born in 1936, Norfolk come from a farming background and has served in the government service for more than 36 years before he had to take an early retirement due to his bad health. So born in 1936, அவர் வந்து 1936 பிறந்தார். கம் ஃப்ரம் ஏ ஃபார்மிங் பேக்ரவுண்ட், அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். அண்ட் ஹேஸ் சர்வ்டு, அவர் வந்து பணிபுரிந்திருக்கிறார். கவர்மெண்ட் சர்வீஸ், அந்த கவர்மெண்ட் சர்வீஸில் பணிபுரிந்திருக்கிறாரு.
ஃபார் மோர் தென் 36 இயர்ஸ். அவர் கிட்டத்தட்ட 36 வருடங்களை தாண்டி அவர் பணிபுரிந்திருக்கிறாரு. இயர்லி ரிட்டையர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவுமே சீக்கிரமாகவே ஓய்வு பெற்றுவிட்டார். ஏன்னா அவரோட மோசமான உடல்நிலையினால அவர் சீக்கிரமே ஓய்வு பெற்றுவிட்டார். பீயிங் அட் ஹோம் ஹாஸ் நாட் சம்திங் நார்மல் என்ஜாய்டு டியூயிங் அட் த சேம் டைம் த புவர் லிவிங் கண்டிஷன் இன் லடாக் கான்ஸ்டன்ட்லி ட்ரபிள் ஹிம். அதனால் அவர் சீக்கிரமே ஓய்வு பெற்றதுனால அவரால் வீட்டில் சும்மாவே உட்கார்ந்துருக்க முடியல. அவரால் அப்படியே ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ண அவரால் முடியல. அட் த சேம் டைம் அதே நேரம் புவர் லிவிங் கண்டிஷன் இன் லடாக். அது மட்டும் இல்லாமல் அந்த லடாக்கில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறத பார்த்துட்டு இவரால் சும்மாவே இருக்க முடியல. அது கண்டினியூஸாக அவருக்கு தொடர்ந்து அந்த விஷயங்கள் அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ட்ரபிளிங் ஹிம்னா அவர் ரொம்பவுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா எல்லா மக்களும் இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்களே, நம்மளால் எதுவுமே பண்ண முடியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஹி தாட் ஆஃப் புட்டிங் ஹிஸ் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் டு எ பெட்டர் யூஸ். ஸோ அதனால் அவர் என்ன யோசித்தார் அப்படின்னா, தன்னுடைய பொறியியல் ஸ்கில்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணணும், அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தார். ஸோ % ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபார்மிங் அண்ட் their main source of irrigation water is that the water that comes from the melting of snow and glaciers. ஸோ அங்கே கிட்டத்தட்ட முக்கால்வாசி மக்கள் எல்லாருமே அந்த விவசாயத்தை சார்ந்தே வாழ்ந்தாங்க. பாப்புலேஷன் அப்படின்னா மக்கள் தொகை, டிபெண்ட்ஸ் அப்படின்னா அடிப்படையாக சார்ந்தது இருந்தது, ஃபார்மிங் அப்படின்னா இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதை சார்ந்தே இருந்தது. தேர் மெயின் சோர்ஸ் அவர்களுடைய ரொம்பவுமே மூல ஆதாரமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மிங் அதாவது விவசாயம் பண்ணுறதே மெயின் ஆதாரமாக இருந்தது. இரிகேஷன், இந்த நீர் பாய்ச்சல், இரிகேஷன் வாட்டர் அப்படின்னா நீர் பாய்ச்சுகின்ற தண்ணீர் கம்ஸ் ஃப்ரம் த மெல்ட்டிங் ஆஃப் ஸ்னோ அண்ட் கிளாசியர்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா இந்த பனிகள் கரைந்து வரும் இல்லையா, அது மூலியமாகவும் அதேமாதிரி பனிப்பாறைகள்லேருந்து கரைந்து வர தண்ணீரை வச்சு தான் அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் த கிளாசியர்ஸ் ஆர் ரிசர்டிங் குயிக்லி அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் எ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் கெட்டிங் அடிக்வெட் வாட்டர். ஸோ அவங்க இந்த மாதிரி குளோபல் வார்மிங் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். குளோபல் வார்மிங்னால நிறைய ப்ராப்ளம் நம்ம உலகத்தில் நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி குளோபல் வார்மிங் புவி வெப்பநிலை அடைகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பனிப்பாறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உருகி 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 வரதுனால அவங்களுக்கு ரிசல்ட் ஃபார்மர்ஸ், ஸோ அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி, அவங்களுக்கு ரொம்பவுமே அதிகப்படியான கடினமான ஒரு விஷயங்களாக நடைபெற்றது. இன் கெட்டிங் அடிக்வேட் வாட்டர், போதுமான தண்ணீர் கிடைக்காதனால அவங்களுக்கு எல்லாமே பனியாக மாறிடுச்சு அப்படின்னா அவங்களால தண்ணீர் கிடைக்காதனால ரொம்பவுமே கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்காக இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆன் த அதர் ஹேண்ட் எ லாட் ஆஃப் வாட்டர் கெட்ஸ் வேஸ்டட் டியூரிங் த வின்டர் மந்த் ஆஸ் டியூ டு த சிவியர் கோல்டு கிளைமேட் ஃபார்மர்ஸ் cannot grow any crops in that season. அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த பனிப்பாறைகள் எல்லாமே ஒரு சம்மர் சீசனில் எல்லாமே பனியாக மாறிடுது. அதே சேம் டைம் அந்த அதர் ஹேண்ட் மறுபக்கத்தில் என்ன ஆகுது, எல்லா வாட்டரும் என்ன ஆகுதுன்னா வேஸ்ட் ஆகுது. வின்டர் சீசனில் எல்லா வாட்டரும் வேஸ்ட் ஆகிறதுனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. பொதுவாகவே நம்ம பயிர் விளைவிக்கணும் அப்படின்னா அது எல்லாமே சம்மர் சீசனில் தான் பண்ணுவாங்க. ஸோ வின்டர் சீசனில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. சம்மர் சீசனில் பனிப்பாறைகளாகவும் வின்டர் சீசனில் தண்ணியாகவும் மாறி வரதுனால அவங்களுக்கு ரொம்பவுமே டியூ டு த சிவியர் கோல்டு கிளைமேட் ஃபார்மர்ஸ் cannot grow any crops in that சீசன். ஸோ இந்த மாதிரி வின்டர் சீசனில் அங்கே அதிகப்படியான கோல்டு இருக்கிறதுனால அந்த சீசனில் அவங்களால எதுவுமே விளைவிக்க முடியாது. எதுவுமே அவங்க எந்த ஒரு கிராப்ஸ் அதாவது எந்த பயிர்களையும் அவங்க விளைவிக்க முடியாது இந்த சீசன் அப்படின்னா அந்த கால சூழ்நிலையில். ஸோ ஐ தாட் தட் இஃப் ஹி குட் conserve this water in the form of ice, it can be help to farmers to some extent during the irrigation period. ஸோ அதனால் அவர் என்ன முடிவு எடுத்தார், ஸோ ஐ தாட், ஸோ அதனால் நான் முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் ஹி குட், நம்ம அந்த வேஸ்ட் ஆகுது இல்லையா, வின்டர் சீசனில் வேஸ்ட் ஆகிற தண்ணீரை நம்ம ஐஸாக மாற்றி வச்சுக்கிட்டோம்னா இட் கேன் பி ஹெல்ப் ஃபார் ஃபார்மர்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் டியூரிங் த இரிகேஷன் பீரியட். இந்த மாதிரி அந்த வின்டர் சீசனில் வேஸ்ட் ஆகிற எல்லா தண்ணீரையும் நம்ம ஒரு ஐஸாக மாற்றி வச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு இந்த
நீர் பாசன கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சார். பர்டிகுலர்லி டியூரிங் த sowing season, the artificial glaciers being quite close to the villages melt earlier than the natural glaciers. ஸோ இதனால என்னாச்சு பர்டிகுலர்லி அப்படின்னா கிட்டத்தட்ட பர்டிகுலராக அப்படின்னா முக்கியமாக என்னாச்சு அப்படின்னா டியூரிங் த sowing season அப்படின்னா விதைத்த நாள், அதாவது இந்த விதைகள் போடுவாங்க இல்லையா, அது பேர் சோயிங்னு சொல்கிறேன். அந்த சீசனில் த ஆர்டிஃபிஷியல் கிளாசியர்ஸ் இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட பனிப்பாறை என்ன ஆகுது அப்படின்னா பீங் குவைட் க்ளோஸ் டு த வில்லேஜஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே அருகில் இருக்குது. அதாவது அந்த வில்லேஜுக்கு ரொம்பவுமே அருகில் அந்த ஆர்டிஃபிஷியல் பனிப்பாறைகள் இருக்கிறதுனால மெல்ட் இயர்லியர் தென் நேச்சுரல் கிளாசியர்ஸ். ஸோ இயற்கையாக வரக்கூடிய அந்த பனிப்பாறைகளை விட இது ஈஸியாக சீக்கிரமே, அதாவது கிட்டக்கே இருக்கிறதுனால அந்த கிராமங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த சூரியத்தை அந்த வந்து சம்மர் சீசனில் அவங்களுக்கு சீக்கிரமாகவே உருகி அவங்களுக்கு தண்ணீரும் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. பர்டிகுலர்லி டியூரிங் த சோயிங் சீசன், இந்த விதைகள் போடும் அந்த காலகட்டத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் கிளாசரிஸ் இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த பனிப்பாறைகள் பீங் குவைட் க்ளோஸ் டு த வில்லேஜஸ், அது எல்லாமே ரொம்பவுமே கிராமங்களுக்கு அருகே இருப்பதனால மெல்ட் இயர்லியர், அது எல்லாமே சீக்கிரமாக உருகுது. இயர்லியர் அப்படின்னா விரைவாக, தென் த நேச்சுரல் கிளாசஸ், இந்த இயற்கையான பனிப்பாறைகளை விட இது சீக்கிரமாகவே உருகி கிட்டக்க வருது. ஏன்னா இது எல்லாமே கிட்டக்க இருக்கிறதுனால. ஆல்சோ கெட்டிங் வாட்டர் டியூரிங் த சோயிங் பீரியட், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த விதைகள் போடும் காலகட்டத்தில் அவங்களுக்கு தண்ணீரும் கிடைக்குது. இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் கன்சர்ன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் பிகாஸ் த நேச்சுரல் கேஷியஸ் ஸ்டார்ட் மெல்ட்டிங் இன் த மந்த் ஆஃப் ஜூன் அண்ட் சோயிங் ஸ்டார்ட்ஸ் ஏப்ரல் அண்ட் மே ஹி சேஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் பனிப்பாறைகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து விதைகள் போடுற நேரம் ஏப்ரல் மேல, ஆனால் அந்த நேச்சுரல் கிளாசியர்ஸ் வந்து உருகி வர நேரம் வந்து ஜூன். ஸோ அது வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ணி இந்த அந்த பயிர்களை விளைவிக்காமல் இருக்க முடியாது. அதனால் அவங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிளாசியர்ஸை பண்ணி வச்சதுனால அவங்களுக்கு சீக்கிரமே தண்ணி கிடைத்து அவங்க வந்து அந்த பயிர்களை விளைவிக்க அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருந்தது. த ஐடியா ஃபர்ஸ்ட் கேம் டு ஹிம் வென் ஹி saw water dripping from tap which was kept open so as to avoid the water from freezing in water and busting the tap. ஸோ இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா when he saw, அவர் பார்த்தாரு water dripping, இந்த தண்ணீர் வந்து சொட்டும் இல்லையா, அந்த மாதிரி சொட்டுறதா அவர் பார்த்தாரு. எங்கேருந்து அப்படின்னா டேப்லேருந்து, நமக்கு டேப்லேருந்து தண்ணீர் சொட்டும் இல்லையா, அதை பார்த்தாரு. விச் வாஸ் கெப்ட் ஓப்பன், அதை வந்து திறந்து வைத்தா ஸோ ஆஸ் டு அவாய்ட் த வாட்டர் ஃப்ரம் ஃப்ரீசிங், அதை திறந்து வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து ஃப்ரீஸ் ஆகிறது நிறுத்தப்படுது. அண்ட் பஸ்டிங் த டேப், அது மட்டும் இல்லாமல் அந்த டேப்பை வந்து அது சீக்கிரமே அது அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்காமல் பார்த்துக்குது. த வாட்டர் கிராஜுவலி ஃப்ரோஸ் இன் டு த ஷேப் ஆஃப் அன் ஐஸ் ஷீட் ஆஸ் இட் கேம் இன் டச் வித் த கிரவுண்ட் அண்ட் மேட் எ பூல். ஸோ இந்த மாதிரி அவங்க சொட்டி வரதுனால அது மிகப்பெரிய ஒரு சின்ன குளம் மாதிரி மாறிடுது. ஸோ இதுவும் வச்சு தான், இந்த ஐடியாவை வச்சு தான் அவருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் கிளாசியர்ஸை பண்ணணும் அப்படிங்கிறதே தோணுச்சு. இட் ஸ்ட்ரக் ஹிம் தட் த வாட்டர் தட் மெல்ட்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் கிளாசியர்ஸ் டியூ டு ஹை டெம்பரேச்சர்ஸ் இன் சம்மர் கோஸ் டு வேஸ்ட் ஆஸ் இட் ஃப்ளோஸ் இன் டு த வாட்டர் ஆஸ் இஸ் ஃப்ளோஸ்ட் இன் டு த ரிவர். இட் ஸ்ட்ரக் ஹிம், உடனே அவருக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்டக் ஆகுது. தட் த வாட்டர் தட் மெல்ஸ், இந்த தண்ணீர் வந்து உருகிறது ஃப்ரம் நேச்சுரல் கிளாசியர்ஸ், இயற்கையான கிளாசியர்ஸ்லேருந்து உருகிறது டியூ டு ஹை டெம்பரேச்சர், இந்த மாதிரி அதிக வெப்பநிலையில் உருகிறது இன் சம்மரில் கோஸ் டு வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. ஆஸ் இட் ஃப்ளோஸ் இன் டு த ரிவர், அது வேஸ்ட்டாக ரிவரில் போய் கலந்துருது. இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் த வாட்டர் கேன் பி ஸ்டோர்ட் இன் சம்மர் அண்ட் ஆட்டம் ஸோ தட் இட் கேன் பி ஃப்ரம் எ கிளாசியர் இன் வின்டர், தென் திஸ் ஆர்டிஃபிஷியல் கிளாசரி would melt in spring and provide water to the villages at the right time. ஸோ இந்த மாதிரி அந்த வேஸ்ட் ஆகிற தண்ணீரெல்லாம் நம்ம சேமித்து வச்சு இந்த சம்மர் சீசன்லேயும் ஆட்டம், அதாவது இலையுதிர் காலத்திலும் நம்ம சேமித்து வச்சு எல்லாமே பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் எ கிளாசியர், அந்த பனிப்பாறையை சேர்த்து வச்சோம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வின்டர், தென் த artificial glasses would melt in spring and provide water to the villages. ஸோ அந்த வசந்த காலத்தில் அவங்க எல்லாருக்குமே தண்ணீரும் கிடைத்து நல்ல ஒரு பயிர்களையும் விளைவித்து அவங்களுக்கு சரியான நேரத்தில் எல்லாமே கிடைக்கும். ப்ரொவைட் அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கிறாரு. As you sow you reap,
திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ் நார்ஃபல் சேஸ். ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுவே நம்ம அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐஸ்மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இவரை வந்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி எத்தனையோ பேர் ரியல் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை செஞ்சு சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பல பேரை பற்றி தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.